இந்த படத்தெல்லாம் வரைஞ்சு கொடுக்குறாங்க. உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அதுல எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. குடல்லையும் இருக்க முடியாம, குடலை விட்டு வெளியேற முடியாம குடல்லையே தங்கிடும். நாளடைவுல அது சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடும். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுற கேக் தானேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த ஃபுட் கலர்ஸ் நீங்க சாப்பிடுற ஸ்வீட்ல இருக்கு, சாக்லேட்ல இருக்கு, 50 காசுக்கு வாங்கி திங்கிற கொய்யாக்கா முட்டையில ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு. இந்த ஃபுட் கலர்ஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? இது ஒரு கார்சினோஜெனிக். எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் கார்சினோஜெனிக். இந்த ஃபுட் கலர்ன்றது ஒரு கார்சினோஜெனிக். சிக்கன் 65, கோபி மஞ்சூரியன், பஜ்ஜி, போண்டான ஆரம்பிச்சு வீட்ல செய்யற கேசரி வரைக்கும் நாம சேர்க்கிற ஃபுட் கலர் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள். இனி எந்த உணவுப் பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பாக்குறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும். அது ஸ்வீட் இல்ல, விஷம்ன்ற எண்ணம் உங்க மனசுல உண்டாகும். அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை